ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனம் நோக்கி சொல்றார். இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப பயந்து இருந்தாங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த பார்வோன் சேனை, அதாவது எகிப்து தேசத்து பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வரான். அதாவது இஸ்ரவேல் ஜனத்தை அழிக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்க பின்தொடர்ந்து பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பார்வோன் தொடர்ந்து வந்து கண்டு அவங்க பயந்து ரொம்ப அஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மோச சொல்கிறார், நீங்கள் பயப்படாத, இன்று காணுகிற எகிப்து நீங்கள் காணுவதில்லை, நீங்கள் தேடி அந்த 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 உங்கள் சத்துருக்கை காணாமல் போட்டு கர்த்தர் செய்வார். ஒன்று கர்த்தர் செய்ய ரட்சிப்பை என்று பாருங்கள், நீங்கள் கர்த்தர் நோக்கி அமர்ந்துங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி மோச இஸ்ரவேல் ஜனம் சொல்கிறார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனம் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து அடிமை தினப்பட்டிருந்தேன். அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா தான் அந்த எகிப்து ராஜாவாக இருந்தார். அந்த ராஜா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை ரொம்ப ஒடுக்குனார், ரொம்ப துன்பப்படுத்தினார். அந்த இஸ்ரவேல் ஜனத்தெல்லாம் அந்த ஒடுக்கத்தில் துன்பத்தை அவங்க தாங்க முடியாமல் கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் நோக்கி விண்ணப்பிக்கிறாங்க. ஏசப்பா அவங்களோட பெருமூச்சை கேட்டு அதுக்கப்புறம் மோசையை உருவாக்கி மோசை மூலியமாக போயிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனம் போய் விடுவிக்கும்படி ஏசப்பா பார்வோட அனுப்புகிறார். அதுக்கப்புறம் மோசை போய் பார்வோட போய் பேசுகிறார். பார்வன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடவே மாட்டுறாரு. உங்களால் என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, என்னால் அனுப்ப முடியாது சொல்லி பயங்கரமாக வந்து மோசையை எதிர்த்து நிற்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து அந்த பார்வனுக்கு பயங்கரமாக வாதைகளை அனுப்புகிறாரு. அதாவது பார்வனுக்கு கற்றுக் கொடு அந்த 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 வாதைகள் தாங்க முடியாமல் பார்வன் சொல்கிறார் மோசையை நோக்கி, உங்கள் இஸ்ரவேல் உங்கள் ஜனங்கள் நீங்கள் கூப்பிட்டு போப்பா, அது மட்டும் இல்லை உங்கள் ஜனங்களை, உங்கள் புருஷர்கள், உங்கள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த கூப்பிட்டு இந்த தேசத்தை விட்டு முதல்ல போங்க சொல்லி மோசைக்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் மோசை வந்து இஸ்ரவேல் ஜனத்தை வந்து அங்கே வந்து வெளியே கொண்டு வந்து பாரு, பார்வனுக்கு வந்து மனசு இல்லாமல் எதுக்கு இந்த ஜனத்தை நான் எதுக்கு இந்த ஜனத்தை அனுப்பணும், இந்த ஜனங்களை நான் எதனா ஒன்று செய்யணும், இந்த ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவருடைய குதிரைகளை, அதோடைய அதை ரதங்களையும் வீரர்களையும் அம்புகளை ஈட்டிகளை கொண்டு அதுக்கப்புறம் தான் பார்வன் பின்தொடர்ந்து வர. அதை கண்டு இஸ்ரவேல் ஜனம் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ தான் வந்து மோசே, நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கா சொல்லும்போது அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படாமல் வந்து அங்கே ஏசப்பா வந்து அந்த எகிப்து பார்வோட ராஜாக்கிட்ட வந்து கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த 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 சேனை ஒன்றும் இல்லாதபடி தண்ணியில் அவங்க ஜலத்தில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சத்துரு இல்லாதபடி போயிட்டாங்க. அந்த எகிப்துன்னு இல்லாதபடி கர்த்தர் செஞ்சார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அநேக சத்துரு எழும்போது, நம்மளுக்கு ரொம்ப அநேக மனுஷன் எழும்போது, நம்ம ஒரு நாளும் சரி நம்ம சத்துரு மேலே எரிச்சலாக கூட, நம்மளுக்கு ரொம்ப மனுஷன் நம்ம கோபப்படுவது ஒன்று நம்மளுக்கு ரொம்ப அவங்க என்ன தான் செஞ்சாலும் சரி நம்ம கர்த்தர் நோக்கி விண்ணப்ப வச்சு நம்ம கர்த்தர் நோக்கி அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டோம். இஸ்ரவேல் ஜனங்க சும்மா இந்த கர்த்தர் யுத்தம் பண்ணார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப அந்த சத்துரு ஏம்பி இப்படி பண்ணுறான் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஏம்பி இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாங்க ஆண்டவரே, என்னால் இவங்க பண்ணுற டாக்டர் தாங்க முடியல ஆண்டவரே, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, எனக்காக நீங்கள் வழக்காடுங்க சொல்லுங்கள். ஏசப்பா நோக்கி விண்ணப்பிங்க, நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக ஒரு ஜெயத்தை வாங்கி கொடுப்பார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. சங்கீத தாவீது சொல்கிறான், சில ரதங்களை குறித்து சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நானும் என் கத்தாதி கர்த்தர் என் தேவனை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதாவது சங்கீத தாவீது ரொம்ப அநேக சத்துரு எழும்பி வந்தாங்க. சங்கீத தாவீது இல்லாதபடி அழிக்கணும்னு சொல்லி என்னெல்லாமா திட்டம் போட்டாங்க. ஒன்று சங்கீத தாவீது போனார், கர்த்தர் நோக்கி விண்ணப்ப வச்சு கர்த்தர் நோக்கி ஜெபிச்சாரு, கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. நீங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப எத்தனை சத்துரு எம்னா சரி, உங்களுக்கு ரொம்ப எத்தனை மனுஷன் எம்னா சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த மனுஷனை கண்டு பயப்படாத, சத்துரை கண்டு பயப்படாதீங்க. ஒன்று உங்கள் பயத்தை ஏசப்பா மேலே வச்சு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இதுலேருந்து என்னை விடுவீங்க, இதனால் பாதுகாத்து கொள்ளுங்க, இதுலேருந்து என்னை ஒரு காப்பாற்றுங்க ஆலோசனை ஜெபம் பண்ணி நிச்சயமாக கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அவர் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் ஒன்று கர்த்தரை நம்புங்க. வேதம் சொல்லுவது, உங்கள் பக்கத்தில் 1000 பேர், உங்கள் வலப்பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது சொல்கிறார். அது உங்களை ஒருபோதும் அணுகாது. கர்த்தர் பக்கத்தில் அநேக பேர் ஏமுனாங்க, ஏசப்பாக்கு விரும்ப அநேக பேர் ஏமுனாங்க. ஆனால் யாரால் எதுவுமே செய்ய மாட்டேன். ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் ஏசப்பா கைவிட்டு வர, ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீங்கள் நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்கள் சத்துருவிட அவர் வழக்காடு ஜெயத்தை வாங்கி கொடுப்பாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏசப்பா ஜெயத்தை கொடுத்தாரு, உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆமென்.